ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் வந்துட்டு நோட்டீஸ் ரைட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் கேட்குறாங்க. நோட்டீஸ் ரைட்டிங்கில் என்னென்ன பாயிண்ட்ஸ் வேணும் அது எல்லாமே பார்த்துட்டு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது நான் வந்துட்டு உங்களுக்கு எந்த கைட்லேருந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, A1 இங்கிலீஷ் ஹேண்ட் புக்லேருந்து சொல்ல போகிறேன். ரிவைஸ்டு இங்கிலீஷ் எடிஷன். ஸோ உங்களுக்கு இந்த புக்கு ஒரு வேளை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த புக்கு வந்து ஜஸ்ட்டு 120 ருபீஸ் தான். இதில் வந்துட்டு 352 பேஜஸ் இருக்குது. எல்லா எக்ஸசைஸுமே இருக்கும். இங்கிலீஷ் புக்கில் தமிழ்நாடு சமச்சீர் கல்வியில் இருக்க எல்லா எக்ஸசைஸுமே இருக்கும். இப்போ நீங்கள் பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சம்மரி ரைட்டிங், அதே மாதிரி ஸ்லோ ரன்னராக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சம்மரி ரைட்டிங் எல்லாமே இருக்குது. ஸோ ஒண்டர்ஃபுல்லான புக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நோட்டீஸ் அப்படின்றதுனா என்னென்னா ஃபார்மல் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகேவா? அதாவது இப்போது நம்ம ஃபார்மல் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்னா என்னதுன்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது அதெல்லாமே இன்ஃபார்மல். ஓகேவா? ஃபார்மல் அப்படின்னா ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி, ஸ்கூல் என்விரான்மெண்ட்டில் இருக்க மாதிரி. நோட்டீஸ் இஸ் அ ஃபார்மல் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். த பர்பஸ் ஆஃப் அ நோட்டீஸ் இஸ் டு அனௌன்ஸ் ஆர் டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் டு a specific group of people. ஸோ நோட்டீஸோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறது அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். Notices are generally meant to be pinned up on the specific display boards in school or in public places. நோட்டீஸஸ் வந்து பேசிக்காக வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிஸ்பிளே போர்ட்ஸில் லைக் ஸ்கூல்ஸ்லேயோ பப்ளிக் பிளேஸ்லேயோ நம்ம பின் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ நோட்டீஸ் போர்டு அப்படின்னு வச்சுருப்பாங்கல்ல, அதில் வந்துட்டு எப்படி நம்ம எழுதுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்டெப்ஸ் பாருங்கள். ஹவ் டு ரைட் எ நோட்டீஸ். த நேம் ஆஃப் த ஸ்கூல் அல்லது இன்ஸ்டியூஷன் வந்து முக்கியம். மஸ்ட் பி ப்ராமினென்ட்னா முக்கியம். இட் ஷுட் பி கிளியர், லெஜிபிள் அண்ட் இன் கேபிட்டல் லெட்டர். நீங்கள் எழுதும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சின்னு இருக்கா, அதை மட்டும் போல்டு பண்ணுற மாதிரி எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் அந்த மாதிரி எழுதணும். அதை கொஞ்சம் பெருசாக எழுதணும். சரியா? நெக்ஸ்ட்டு, த நேம் ஆஃப் த ப்ரோக்ராம் ஃபார் விச் த நோட்டீஸ் இஸ் டிராஃப்டட் ஷுட் பி ஹைலைட்டட். நிகழ்ச்சி தலைப்பு பெரிதாக எழுத வேண்டும். அடுத்தது, இப்போ நம்ம வேர்ல்டு எல்டர்ஸ் டே அப்படின்ற கான்செப்டில் வரும் இந்த சாம்பிளில். ஸோ அதை வந்து நம்ம பெருசாக எழுதிடணும், என்ன டே செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு, the date of drafting the notice must be written on the top left or right corner of the box. நம்ம வந்துட்டு என்னைக்கு இதை பண்ணுறோம். ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டு 15th June 2024 தான் அந்த நோட்டீஸ் போர்டில் நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி எழுதணும். த டேட் ஆஃப் டிராஃப்டிங் த நோட்டீஸ் மஸ்ட் பி ரிட்டன் ஆன் த டாப் left or right corner of the box. Next, you can start the notice by using expressions like this is to inform all the students அல்லது all the students are informed. அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் பாருங்கள், this is to inform that our school அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை எழுதி வச்சுக்கோங்க. You must include details such as what, when, why, where, for whom is a program. நீங்கள் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். எந்த டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னது, லாஸ்ட் டேட் என்னது எல்லாமே சொல்லணும். ஓகே. ஃபைனல் சென்டென்ஸ் வந்து நீங்கள் எப்படி முடிக்கணும் அப்படின்னா, ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட்னு முடிக்கலாம். ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் த அண்டர்சைன்டு பர்சன்னு சொல்லலாம். அதாவது இதை யார் அறிக்கை விடுறாங்களோ அவங்கள வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்ன மாதிரி. இப்போ சாம்பிள் 1 பாருங்கள். நீங்கள் தான் நிக்கில் அல்லது நிக்கிதா. ஓகேவா? ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆஃப் GSS திருச்சி. நீங்கள் வந்துட்டு என்ன நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் ஸ்கூலை பேஸ் பண்ணி இன்வைட்டிங் த கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டு செலிப்ரேட் வேர்ல்டு எல்டர்ஸ் டே இன் இயர் ஸ்கூல் ஆடிட்டோரியம் ஆன் த 20th of next month. ஓகே. அப்போ அது எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு நோட்டீஸ்ன்னு எழுதிடணும். ஸ்கூல் பேரை பெருசாக எழுதிடணும். அப்புறம் என்ன டே செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத எழுதிடணும். என்றைக்கு நோட்டீஸ் ஓட்டுறோம் அப்படின்றத எழுதிடணும். திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் தட் அவர் ஸ்கூல் இஸ் செலிப்ரேட்டிங் வேர்ல்டு எல்டர்ஸ் டே ஆன் 20 June நெக்ஸ்ட். ஆக்சுவலி இங்கே வந்து நெக்ஸ்ட் மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஜூலை அப்படின்ற மாதிரி வரணும். கரெக்டாக 20th July 2024 at the
3:30 p.m. at our school auditorium. Okay, all the students are requested to bring their grandparents for celebration. Tea and snacks will be provided. Fun activities will also be organized. இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதை டாஸ்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இதெல்லாம் நீங்கள் கேட்டு பண்ணுவீங்க தானே. ஸோ அந்த மாதிரி பண்ணணும். முடிக்கும்போது நிக்கில் ஹெட் பாய் அல்லது நிக்கிதா ஹெட் கேர்ள்னு முடிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூ ஆர் அ ஸ்கூல் மானிட்டர் ஆஃப் மாடர்ன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் விழுப்புரம். Your school principal has requested you to inform the students about trip to Aircard for 3 days. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அதில் டேட் ஆஃப் ஜேர்னி, மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அமௌண்ட்டு, ட்ரெஸ் கோடு எல்லாமே இருக்க மாதிரி நோட்டீஸ். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூல் நேமே பெருசாக எழுதிடணும். மாடர்ன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் விழுப்புரம், ஏற்காடு ட்ரிப் நோட்டீஸ். என்றைக்கு எழுதுறீங்க? 1st July 2024. This is to inform that a 3-day Aircard trip has been arranged from, ஓகேவா, அந்த ஃப்ரம் அப்படின்ற டேட் போட்டுக்கணும். ஸ்பெஷல் செமி ஸ்லீப்பர் பஸ் has been booked for the trip. The participating student should pay 2,000 towards boarding and lodging charges at the office on and before. ஓகேவா, ஸோ இந்த டேட்டுக்குள்ளே கொடுத்து முடிச்சிடணும். அமௌண்ட் பே பண்ணுறது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் will be exempted from wearing school uniform while on tour. Okay, S. Raghu, school monitor. ஸோ இதில் வந்துட்டு டேட் ஆஃப் ஜேர்னி இருக்குது, மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, அமௌண்ட் இருக்குது, ட்ரெஸ் கோடு இருக்குது. எல்லாமே இது பண்ணுற மாதிரி ப்ராப்பராக நீங்கள் ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்களோ அது பண்ணணும். ஓகேவா, இதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. வேணும்னா லைக்